குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல் லவர் ஹோப் 2025. இது குட்டி யானையும் குட்டி குரங்கும் ஸ்டோரி பார்ட் 2. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரிக்குள்ள போலாமா? குட்டி குரங்கும் குட்டி யானையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு வாங்க குட்டீஸ் பார்ப்போம். குட்டி யானையோட அம்மாவும் அப்பாவும் குட்டி யானையும் குட்டி குரங்கையும் தான் காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் குட்டி குரங்குக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. குட்டி யானையும் குட்டி குரங்கும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரெண்டு பேருமே எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க, ஒன்றா தான் விளையாடுவாங்க. அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் என்னாச்சு? குட்டி குரங்கும் குட்டி யானையும் ஒரு நாள் விளையாடலான்னு வெளியே போனாங்க. ஆனால் விளையாடுறதுக்கு அவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இல்லை. என்ன பண்ணலான்னு குட்டி குரங்கும் குட்டி யானையும் யோசிச்சுட்டு இருக்கும்போது வழியில ஒரு அணில் குட்டி வருது. அதுவோ அழுதுகிட்டே வருது. குட்டி குரங்கும் குட்டி யானையும் அணிலே அணிலே ஏன் அழற அப்படி கேட்க அணிலோ இன்னும் தேம்பி தேம்பி அழுகுது. இந்த மாதிரி எனக்கு இந்த காட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. நான் மட்டும் தனியாகவே எப்போதும் விளையாடுறேன். எனக்கு போர் அடிக்குது. அதான் ஒரு அழுகையாக வருது அப்படின்னு அணில் குட்டி அழுக, அடடா இங்கே பாரு குட்டி குரங்கு, நம்மளுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கூட கிடைச்சிரும் போலியே அப்படின்னு குட்டி யானை சொல்ல, என்ன நீங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு அணிலும் சந்தோஷப்பட 3 பேரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. என்ன விளையாடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசனையில் இருக்க, வழியிலேயே நம்ம முயலாறு வராரு. முயலாறு என்ன பண்ணுறாரு? கேரட்டு சாப்பிட்டுக்கிட்டே வராரு. அதை பார்த்த அணில், குட்டி குரங்கே அங்கே பார்த்தியா முயல் வருது, அதையும் நம்ம விளையாட்டுக்கு சேர்த்து போமா, அதையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்குவோமே அப்படின்னு அணில் குட்டி சொல்ல, ஓகே இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. ஏய் முயலே இங்கே வாயே. என்ன குரங்கே, எதுக்கு என்ன கூப்பிடுற அப்படின்னு முயல் கேட்க, நாங்கள் 3 பேரும் விளையாடலான்னு இருக்கோம், ஆனால் ஆள் கம்மியாக இருக்கே, நீயும் எங்களோட ஃப்ரெண்ட் ஆயிக்கிறியா? நம்ம 4 பேரும் சேர்ந்து விளையாடலாமே, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு குட்டி குரங்கு சொல்ல, முயலோ சிடுன்னு பேசுது. என்னது விளையாட்டா? அதெல்லாம் நான் வரல, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நீங்களே விளையாண்டுக்கோங்க, எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முயல் சிடுன்னு பேசிட்டு போயிடுச்சு. இதை பார்த்தா அணில், இங்கே பாரு இந்த முயலை, நான் ஃப்ரெண்டே இல்லைன்னு அழுதுகிட்டே இருந்தேன், இது என்னடா வர்ற ஃப்ரெண்டா வேணான்ட்டு போகுது, சரியான லூஸ் முயலாக இருக்கும் போல. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 பேருமே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி யானை, குட்டி குரங்கு, குட்டி அணில் 3 விளையாண்டிட்டு இருக்கும்போது அந்த முயல் தூரத்துல இருந்து பார்த்துட்டு அது ஒரு பக்கமாக போய் சோகத்தில் இருக்கு. இதை தூரத்தில் இருந்து பார்த்த குட்டியான, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்கல, அங்கே பாருங்க அந்த முயல் நம்ம கிட்ட சிடுன்னு பேசிட்டு போச்சுல்ல, இப்போ அங்கே தூரத்தில் இருந்து நம்ம விளையாடுறத பார்த்து சோகத்தில் இருக்கு, என்னன்னு தெரியலையே, போய் கேட்போமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் அப்படின்னு 3 பேரும் போக, முயல் ஒரு ஓரத்தில் உட்காந்து சோகத்தில் எதையோ யோசிச்சுட்டு இருக்கு. அதை பார்த்தா அணில் குட்டி கேட்குது, முயலே என்ன உனக்கு சோகம்? ஏன் எங்களோட விளையாட வரல, ஆனால் இங்கே வந்து சோகமாக இருக்கியே, என்ன உன் பிரச்சனை அப்படின்னு அணில் குட்டி கேட்க, முயல் சொல்லுது, என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, என் கூடவே என்னோட ஒரு ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு, அது பேர் பிக்கு, ஆனால் இப்போ அது என்னை விட்டு போயிடுச்சா, அதனால் அந்த சோகத்திலேயே எனக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸே பிடிக்கல, என்னோட பிக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அவனும் நானும் தான் சின்ன வயசுலேருந்தே இப்போ
வரைக்கும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஆனால் என்னை விட்டு போகும்போது கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டான். அதனால் எனக்கு அவன் மேலே ரொம்ப கோவம். அந்த கோவத்தை தான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு முயல் சொல்ல, என்ன பிக்குவா? யார் இந்த ஃப்ரெண்டு? ஏன் உன்னை விட்டு போச்சு? எப்போ போச்சு அப்படின்னு குட்டி கனில் கேட்க, முயல் சொல்லுது, ஆமாம், அவன் பேர் பிக்கு. நானும் அவனும் தான் எப்போதும் ஒன்றாவே விளையாடுவோம். ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் அவனை கூட்டிகிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க, வேற ஒரு காட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் இந்த காட்டுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு குட்டி யானை கேட்க, இல்லை இல்லை, அவங்களுக்கு இந்த காட்டில் வாழ விருப்பம் இல்லையா, அதனால அவங்க வேற ஒரு அழகான காட்டுக்கு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அச்சோ, அட பாவமே, உன் ஃப்ரெண்டை உங்ககிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? அதனால தான் நீ வருத்தமாக இருக்கியா? சரி சரி, நீ கவலைப்படாத, உனக்கு தான் நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கோம்ல, கவலையை விடு அப்படின்னு சொல்லிட்டு முயலையும் தன்னோட கூட்டிகிட்டே போயிட்டாங்க. ஆனாலும் முயலுக்கு மனசு கேட்கவே இல்லை. என்னோட பிக்குவை பார்க்கணும், பிக்குவை பார்க்கணும், பிக்குவை பார்க்கணுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் கவனித்த குட்டி குரங்கும் குட்டி யானையும், இந்த முயல் ரொம்பவே பாவம்ல, அதோட ஃப்ரெண்டை பிரிஞ்சு இதால் இருக்க முடியல போல, நம்ம வேணா போய் அந்த பிக்குவை கூட்டிகிட்டு வந்துடுவோமா? குட்டி அணில் கேட்குது, எப்படி கூட்டிகிட்டு வர்றது? அவங்க அம்மாவும் அப்பாவும் தானே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நம்ம எப்படி போய் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்க, குட்டி குரங்கு சொல்லிச்சு, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நம்ம பிக்குவை போய் கூட்டிகிட்டு வர வேணாம், ஆனால் இந்த முயல் குட்டியை நம்ம கையோட கூட்டிகிட்டு போயிடுவோம். பிக்கு இருக்கிற காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு நம்ம திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த முயலுக்கு இந்த பிளான் தெரியவே தெரியாது. 3 பேரும் சர்ப்ரைஸாக பிளான் பண்ணுறாங்க. 4 பேரும் விளையாடி முடிச்சிட்டு, சரி முயலே வா, நான் உங்களுக்கு இந்த காட்டை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது வழியில் அணில் குட்டியும் முயல் குட்டியும் பேசிக்கிட்டே போகிறாங்க. ஏன் முயலே, உனக்கு பிக்குனா ரொம்ப பிடிக்குமோ? ஆமாப்பா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே விளையாடுவோம், ஒன்றாவே சாப்பிடுவோம், ஒன்றாவே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா? அதனால தான் பிக்கு இல்லாமல் எனக்கு போர் அடிக்குது. பரவாயில்ல விடுங்க, இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்கல்ல, எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு முயல் சொல்ல, பேசிக்கிட்டே பிக்கு இருக்கிற காட்டுக்கு போயிட்டாங்க. முயல் குட்டி கேட்குது, இது என்ன இந்த காடு வித்தியாசமாக இருக்குது, நம்ம காட்டை விட்டு வெளியில் வந்துட்டோமா? இது வேறொரு காடா? ஏன் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு குட்டி முயல் கேட்க, குட்டி குரங்கு சொல்லுது, எல்லாம் உன் பிக்குவை பார்க்க தான் வந்திருக்கோம். என்னது பிக்குவா? பிக்கு இந்த காட்டில் தான் இருக்கா, நம்ம பார்க்கலாமா? எங்க அப்படின்னு குட்டி முயல் கேட்க, அவசரப்படாத, உன் பிக்குவை பார்க்க தானே நம்ம வந்திருக்கோம். சரி சரி வா போவோம், போய் தேடி தான் பார்க்கணும் அப்படின்னு குட்டி குரங்கு சொல்ல, யானையோ குட்டி அணிலையும் குட்டி முயலையும் தான் முதுகில் ஏற்றிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. வழியில் பார்த்தா நம்ம பிக்கு வரான். அதை பார்த்த குட்டி முயல், ஏ பிக்கு பிக்கு இங்கே பாருன்னு கத்துது. அதை பார்த்த பிக்குக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏய், நீ எப்படி இங்கே வந்த? இவங்கெல்லாம் யாரு, உன்னோட புது ஃப்ரெண்ட்ஸா? உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிட்டாங்கப்பா, எனக்கு தான் இந்த காட்டில் வேறு ஃப்ரெண்டே கிடைக்கல தெரியுமா? நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு பிக்கு சொல்ல, நீ ஒன்று கவலைப்படாத பிக்கு, இவங்கெல்லாம் நம்மளோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், எனக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்ட். இனிமே இவங்க உனக்கும் ஃப்ரெண்டு தான், நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? உனக்கு விளையாட ஆள் இல்லைன்னு நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத. இப்போ பாரு, நம்ம 4 பேரும் போய் இங்கே ஒரு ஓரமாக விளையாடிட்டு உன்னை இங்கேயே நாங்கள் விட்டுட்டு போயிடுறோம். நாங்கள் டெய்லியும் வருவோம், இந்த காட்டுக்குள்ளே நம்ம 4 பேரும் விளையாடுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், ஓகேவா அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. இப்படி தினமும் 4 பேருமே ஒன்றா மீட் பண்ணி
நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, சந்தோஷமாக விளையாடுறாங்க. இப்படி தனித்தனியாக இருந்த 4 பேருமே எவ்வளோ அழகா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க பார்த்தீங்களா? என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தினமும் ஈவினிங் 6 o'clock நான் உங்களுக்கு புது புது கதையாக சொல்ல வரேன். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.